கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் என்னதான் முன்னேற்றங்கள் வந்தாலும் குழந்தைகள் திறமைகள் வெளிக்கொணரப்படாமலேயே இருக்கின்றன. இது அவர்களது வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. சில புரளி செய்யும் குழந்தைகள் சாந்தமாகிவிட, மக்காக இருக்கும் குழந்தைகள் பிரகாசமாகி விடுகிறார்கள். அப்படி கூட 90% திறமைகள் தொட்டு பார்க்கப்படாமலேயே இருக்கின்றன. புத்திசாலித்தனம் வெளிப்பட வேண்டுமானால் மூளையின் வலது இடது பக்கங்கள் ஒரு சேர சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இப்படி இரண்டும் சேரும் போதுதான் ஆக்கப்பூர்வமான திறமைகள் வெளிப்படும். அப்படியானால் தான் ஒரு குழந்தை பிற்காலத்தில் ஒரு வெற்றிகரமான விஞ்ஞானியாகவோ தொழில் வல்லுநராகவோ வர்த்தகராகவோ வளர முடியும். பல ஆராய்ச்சிகளின்படி நரம்பு மண்டலங்களின் வளர்ச்சியும் மேம்பாடும் 4க்கு 6 இடைப்பட்ட வயதில்தான் முழு வீச்சை எட்டுகின்றன. 4க்கும் 16க்கும் இடையில்தான் மூளை மிக பெரிய வளர்ச்சியினை அடைகிறது. இந்த காலகட்டத்தில்தான் மூளை வளர்ச்சியடைந்து பீட்டா நிலையில் இருந்து ஆல்பா நிலையை எட்டுது. அப்போதுதான் குழந்தைகளிடம் ஒரு நிதானம் வருகிறது. இந்நிலையில்தான் அவர்களிடம் அற்புதமான கற்பனை வளமும் படிப்பில் அதிக ஈடுபாடும் ஏற்படுகிறது. குழந்தைகள் வளர்ந்து வரும் நிலையில் பீட்டா எனப்படும் அம்சம் மேலோங்குகிறது. இந்த புரோகிராம் மூலம் ஒவ்வொரு குழந்தையோட முழு மூளை மேம்பாடு அடைவதற்கும், முக்கியமாக வலது மூளை மேம்பாடு அடைவதற்கும் இந்த புரோகிராம் குழந்தைகளுக்கு ஒரு உதவியாக வரப்பிரசாதமாக இருக்கின்றது. இது ஒரு திறமை வளர்க்கும் ஒரு பயிற்சி.